அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கைக்கு ஈரான் அதே பாணியில் நேரடி பதிலை கொடுத்துள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு சொந்தமான அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படும் அதேபோன்ற உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு துணை போகும் எந்தவொரு சொத்துக்களும் ஈரானிய படைகளின் இலக்குகளாக மாறும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது பதிவுகளில் மிக தீவிரமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் உடன்பாட்டிற்கு வராவிட்டால் அங்குள்ள அனைத்தையும் நான் தகர்த்து விடுவேன் என்று அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் ஈரானின் அனைத்து எரிசக்தி மற்றும் சிவில் உட்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா முடக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் மிகப்பெரிய பாலம் ஏற்கனவே தகர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், ஈரான் ஒரு சிறந்த நாடாக மாறுவதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கும் போதே உடன்பாட்டுக்கு வருவது நல்லது, இல்லையேல் அழிவை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது என்று கூறியுள்ளார். ஒருபுறம் கடும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் மறுபுறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர் நம்புவது போர் தவிர்க்கப்படுவதற்கான ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் அச்சுறுத்தல் தற்போது மிகப்பெரிய உட்கட்டமைப்பு போராக உருவெடுத்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.